நிலாவோட அப்பா பேசுனதுக்கு அதை வரவேற்றாங்க. வரவேற்றுட்டு அதை செஞ்சாங்க பாருங்க செய்கை, சரியான செய்கைன்னு சொல்லலாங்க. ஒரு பெத்தவங்களுக்கு எப்படி இந்த பிள்ளை பேசக்கூடாதோ அந்த லெவலுக்கு அந்த பிள்ளைய பேச வச்சுட்டாங்க. நிலா எவ்வளவோ நேரம் பேசவே கூடாதுன்னு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க அப்பங்காரனே மைக்கை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப கேவலமாக சோழனோட குடும்பத்தை பற்றி பேசி அண்ட் அவங்கள ஒரு பக்கம் புகழ்கிற மாதிரியும் புகழ்ந்து ஒரு பக்கம் நல்லா கீழே வச்சு செஞ்சாங்க பார்த்தீங்களா. அதுக்கு தான் நம்ம நிலா மைக்கை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை மட்டுமா சொன்னாங்க, இதோடு சேர்த்து அடுத்து சூப்பராக சில விஷயங்களை சொன்னாங்க. சோழன் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். என்னோட ஆசைகள் என்ன, பேசிக் ஆசைகள், அதை நான் செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட என் கௌரவத்துக்கு இதை செய்யணுமா, என் கௌரவத்துக்கு அதை செய்யணுமா அப்படின்னு எங்க அப்பங்காரன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது, என் ஆசைகள் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் யோசிப்பார். அதுக்குன்னு ஃபாரின் மாப்பிள்ளையை தான் கூப்பிட்டு கட்டி வைக்கணும்னு யோசிச்சாரு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாதுன்ட்டு தான் நான் வீட்டை விட்டு ஓடினேன். இந்த மாதிரி சோழனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அவங்க குடும்பத்தை சோழன் ஒரு டிராவல்ஸ் வச்சுருக்காரு அப்படி இப்படின்னு ஏமாத்தினாருங்க அவங்க அப்பங்காரன். ஆனால் அந்தலாம் இல்லை, அவர் டிரைவராக தான் வேலை பார்க்குறாரு, அதுவே எனக்கு பெருமை தான் அப்படின்னு நம்ம நிலா சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லார் மனசுலேயுமே ரொம்ப நல்ல விதத்தில் அந்த குடும்பத்தை சொல்லி புரிய வச்சுருக்காங்கன்னு சொல்லலாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலா அவங்க குடும்பமாக சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பம் யாருக்கும் கிடைக்காது, ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு, ஐ எம் வெரி லக்கி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அண்ட் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அப்போ நம்ம தான் தப்பா அப்படின்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பணக்கார திமிரு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது அவங்கள விட்டு என்றைக்குமே போக போகிறது கிடையாது. நிலா இந்த மாதிரி பேசுனதுக்காக ஏமா இப்படிலாம் பேசுன, நாங்கள் என்ன அப்படியா பண்ணோம், இன்னும் அவ்வளோவா கொடுமைப்படுத்தணும் பின்ன இல்லையா அப்படின்னு நிலா கேட்பாங்க. கேட்டுட்டு உனக்காக இங்கே வந்தேன், ஆனால் நீ அதுக்கான மரியாதை என்னோட குடும்பத்துக்கு தரலை. நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இங்கே வந்தனோ அது எல்லாமே நடந்துச்சு. எதுக்காக நான் இந்த கல்யாணம் இந்த ரிசப்ஷன் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னனோ அதுக்காகவே நீங்கள் எங்களை இங்கே கூப்பிட்டு என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிங்க. ஆனால் அது நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நடக்காது. ஸோ நீங்கள் இதுக்கப்புறமா என் குடும்பத்து பக்கமே வந்துடாதீங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஸ்வீட் அண்ட் சால்ட்டாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அங்கேருந்து இவங்க கிளம்ப சோழன் அப்படியே பெருமை தாங்க முடியாமல் என் பொண்டாட்டி நம்ம குடும்பத்துக்கு ஒன்றுன்னொடனே அவள் இறங்கி பேசினா பார்த்தீங்களா, அவங்க குடும்பத்தையே எல்லாரும் முன்னாலையும் விட்டு கொடுத்தா பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறா என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி அவர் சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காருங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம சோழன் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுமே நிலா சூப்பர்மா அப்படின்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இவ்வளோலாம் எதிர்பார்க்கல நீ இப்படிலாம் பேசுவேன்னு, ஆனால் கடைசியில் எங்களை நீ கைவிடாமல் பேசின பார்த்தியா, நாங்களாம் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டோம், ரொம்ப நன்றிம்மா அப்படின்றாங்க. என்னென்ன என்கிட்ட போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட போய் நன்றி சொல்லலாமா, நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தி தானே, அது என் குடும்பம், நான் அப்படி தான் பேசுவேன், என் குடும்பத்தை யாரையும் நான் பேசவே விட மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சந்தோஷமாக அவங்களோட குடிசை வீடுக்கு, அதாவது ஐயனார் துணையோட வீட்டுக்கு போய் சேர்றாங்க. கூடிய சீக்கிரத்தில் ஐயனார் துணை ஃபேமிலி ரொம்ப பெருசாக மாற போகுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.